ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் நிகழ்கள் ரவி அவர்கள் ஜனநாயகன் படத்தில் தளபதி கூட நடிக்கிறத பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தளபதியோட ஜனநாயகன் படத்தில் நீங்கள் தளபதி கூட நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம், ஜனநாயகன் படத்தில் தளபதியோட ஒரு கேரக்டரில் நான் நடிச்சிருக்கேன். அந்த தளபதியை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அதாவது அவர் ஹீரோவா அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சின்ன வயசில் நடித்த படத்துலேயே நான் ராதிகாலாம் நடிச்சிருக்கோம். ஸோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா தான் இருப்பாரு. ஸோ அப்போ அங்க இருந்து அவரோட வளர்ச்சியை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். இப்போ ஒரு மிகப்பெரிய இடத்துக்கே வந்திருக்காரு. அவரோட இந்த ஒரு படம் சேர்ந்து நடிச்சாலே ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ பார்க்க சந்தோஷமா இருக்கு. இப்போ அவரு கட்சியில ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தளபதியோட ஜர்னியை பத்தியும் ஜனநாயகன் படத்துல தளபதி கூட நடிக்கிறத பத்தியும் பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லல, நடிச்சிருக்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இவரு வர்ற போர்ஷன்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு போல. அண்ட் நிகழ்கள் ரவி அவர்கள் தளபதியோட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. குஷி படத்துல தளபதிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. திருமலை படத்துல மெயின் வில்லனே இவர் தான். அண்ட் அதுக்கப்புறம் காவலன் படத்துல கூட தளபதிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. ஐ திங்க் காவலன் படத்துக்கு அப்புறம் தளபதியோட சேர்ந்து நடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலா ஜனநாயகன்ல தான் தளபதியோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப கச்சிதமா அதுக்கு பொருந்துற மாதிரி நடிக்கிற ஒரு நடிகர். பட் ஏன்னு தெரியல, ரீசெண்டா நிறைய படங்கள்ல இவரை அதிகமா யூஸ் பண்ணல. ஈவன் டூ கேஜிஎஃப்ல இவரோட வாய்ஸ் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சந்தானம் அவர்களுடைய படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவரெல்லாம் இன்னும் நிறைய படங்கள் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஜனநாயகன் படத்திலேயே ஒரு நல்ல கேரக்டர் இருந்தா அதுக்கப்புறமா அவருக்கு நிறைய படங்கள் அமையும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.